உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. அன்பு பக்த குடிகளே, நாம் இப்பொழுது முக்கியமான தலைப்பை ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது குருவுடைய வக்ரம். இந்த குரு பகவான் இருக்கின்றாரே, அவர் காலத்துக்கு எதிர்மறையாக அந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கணும். ஆனால் இந்த குருவானவர் இந்த 2022 எல்லாமே கால நேரத்திற்கு எதிர்மறையாகவே அவருடைய அமைப்புகள், கிரக அமைப்புகள் அமைந்து வருகிறது. ரொம்ப அதிவேகமாக பயிற்சி அடைந்து மீனராசிக்கு சென்று விட்டார். அதிசாரமாக போனவர் அங்கே தங்கிட்டார். 5 மாதங்கள் தான் கும்பராசியில் இருந்தார். இப்போ மீனராசிக்கு போயிருக்கக்கூடிய குரு பகவான் 20/7/2022 முதல் ஜூலை மாதம் 20ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை வக்ரகதியில் இருக்கிறார். அதாவது உத்திரட்டாதி 4வது பாதத்தில் வக்ரகதி அடைந்து உத்திரட்டாதி 1வது பாதம் வரை வந்து அங்கிருந்து நிவர்த்தி அடைஞ்சு திருப்பியும் மேலே போகிறார். அப்போ இந்த ஜூலை 20 நவம்பர் 16 வரை நடக்கக்கூடிய அந்த குருவுடைய வக்ரம் நிச்சயமாக அந்த குரு பகவான் மீனராசியை விட்டு வெளியே வரப்போவது இல்லை. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், வக்ரம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் பின்னாடி இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ராசிக்கு வந்துவிடும். ஆனால் இந்த இடத்துல அந்த குரு பகவான் வக்ரகதியிலே மீன ராசியை தாண்டப் போவது இல்லை. இன்னும் கூட சொல்லப்போனால் உத்திரட்டாதி 1வது பாதத்தை தாண்டி வரப்போவது இல்லை. அப்போ மீன ராசிக்குள்ளே தான் வக்ரகதியை அடைந்து கொள்கிறார். அப்போ அதிச்சாரம் பெற்று வந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்து மீன ராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு தனித்துவமாக செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய என் அன்பு பக்த கோடிகளே, எல்லாம் வல்ல அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த வாராகி தேவியின் ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் அதற்கான இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ராசிக்கு சென்று விடுவோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் நான் பொதுவாக சொல்வது உண்டு. மீனராசியை பொறுத்தவரையில் வேறு யாரும் சொல்வதை விட கொஞ்சம் சிறப்பாகவே இந்த மீனராசிக்கு சொல்லணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாரும் மீனராசி சிறப்பாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது, அற்புதமாக இருக்குது, முதலீடு செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், நீங்கள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறைய ஊக்கத்தை கொடுத்துட்டு, ஆனால் உண்மையான சுச்சுவேஷன் என்ன, உண்மையான சூழ்நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமல், காரணம் இந்த மீனராசி என்பர்கள் பல வகையில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு மீனராசி என்பர்கள் எங்கே பாதிக்கப்படுறாங்கன்னா, ஃபேமிலி சப்ஜெக்ட். வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது மாமனார் மாமியார் அப்பா அம்மா இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிக்கப்படுறது. உடல்நிலை ஆரோக்கியத்தில் உறவு முறையோ உடல்நிலை ஆரோக்கியமோ பாதிக்கப்படுது. ரெண்டாவது, மீனராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த்து அவங்களுக்கு பாதிக்கப்படுறது. மூணாவது, எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிறது. தேவையில்லாத வீண் எக்ஸ்பென்சஸ் நிறைய, ஒரு செலவே 3 செலவாக மாறுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, ஜாபோ அல்லது பிஸ்னஸோ எதிர்பார்த்த அளவில் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மீனராசி அன்பர்கள் அழுது புலம்போதை அவங்களாம் நம்ம சாமி எனக்கு எப்படியாவது கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்லாம் சொல்லி வந்த மீனராசி கூட நம்ம பார்த்துருக்கோம். ஹோட்டல் ஆரம்பித்தேன், வியாபாரமே இல்லை சாமி, நான் இவ்வளோ என்னுடைய இருந்த எல்லா சொத்தையும் கொண்டு போய் விற்று அதில் போட்டேன் நான்
40 லட்ச ரூபா போட்டேன், 50 லட்ச ரூபா போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ மீனராசி என்பவர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். அப்போது மீனராசி என்பவர்களை பொறுத்தவரை அது ஒரு எடுத்தோடனே சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குன்னு அப்படின்னு யாராவது சொல்வார்களே, ஆனால் அது சரியான ப்ரெடிக்ஷனாக இருக்காது, தவறான ப்ரெடிக்ஷனாக தான் அது இருக்கும். அப்போ மீனராசிக்கு எதுதான் நல்லது நடக்கும், எப்போ தான் நல்லது நடக்கும், இந்த குருவுடைய வக்ரம் அவங்களுக்கு மீனராசிக்கு எப்படி இருக்கும்? முன்னதான் ராகுவுடைய பார்வை, சனியுடைய பார்வை இருந்தது. அதனால் மீனராசிக்கு கடன் சுமை அதிகமாச்சு, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. நல்லா இருந்த உடம்பு சாமி இப்போ கெட்டு போச்சுன்னு சொல்கிறது, நல்லா இருந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போச்சு. ஏதேனும் ஒரு பாவத்தை அவர்கள் இழந்திருப்பார்கள். ஊரை விட்டு வெளியே வந்துட்டான் சாமி, கடன் விட்டு ஓடி வந்துட்டான் சாமி, சொந்த வீட்டை வித்துட்டான் சாமி, இப்படி பல விஷயங்களை இந்த மீனராசி என்பவர்களை அடுக்கி கொண்டே போகலாம். சினிமா துறை சார்ந்தனா அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, நான் இப்படி இருந்த சாமி, இப்படி ஆகிட்டேன் சாமி. அப்போ ஒவ்வொரு மீனராசி ஒவ்வொரு துறையை சார்ந்த அரசியலாகட்டும், சினிமா துறையாகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பாதிப்புகள் அதிகம். ஏதோ ஒரு 20% மீனராசி அன்பர்கள் வேண்டுமானால், சாமி நீங்கள் சொன்னாலாம் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப ஹாப்பி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்கள் ஏதேனும் வேண்டுமானால் ஒரு 20% இருக்கலாமே தவிர, அதிகப்படியாக 80% மீனராசி என்பர்கள் இந்த ஏதேனும் ஒரு குறைகளெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்பது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இவங்களுக்கு இந்த குருவுடைய வக்ரம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிஞ்சுக்கப்போம். உண்மை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சும்மாவாது அதிர்ஷ்டம் அடிக்க போது மகாலட்சுமி யோகம் வருதுன்னா நம்ம சொல்ல போகிறதில்ல. அது என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய என் அன்பு பக்த கொடிகளுக்கு தெரியும். எதையுமே மிகைப்படுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுடா, நீ ஜாக்கிரதையாக இருடான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திரத்தையே நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மீனராசி என்பர்களே, இந்த குருவுடைய வக்ரம் அந்த ராசியை விட்டு குரு தாண்ட போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான், பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ராசியை விட்டு குரு பகவான் வெளியில் போவது இல்லை, உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறாரு. அதனால் நீங்கள் சேஃப், நீங்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்கீங்க. நீங்கள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வெளியில் போகல, நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கீங்க, நீங்கள் சேஃப். ஃபஸ்ட்டு அதில் ஹாப்பி. ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 12ல் இருந்த சனி பகவான் மீண்டும் மகரத்திற்கு சென்று 3வது பார்வையாக உங்களை பார்க்குறாரு. அங்கே குரு சனி தொடர்பு வருது. இதனால் மீனராசி அன்பர்களுக்கு, ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமோ பண வரவோ ஏதேனும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? திடீர் அதிர்ஷ்டம்னா நாளைக்கு காலையில் பேக் நிறைய பையை கொண்டு வந்து பை நிறைய பணத்தை கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சுட்டு போவாங்க, கந்தசாமி வச்சுட்டு போவாங்க நினச்சா அது திடீர் அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு 10,000 உங்களுக்கு இன்சென்டிவ் போட்டாங்கன்னா அதுதான் அதிர்ஷ்டம். உங்களுக்கு வர வேண்டிய காசு 10 லட்ச ரூபா வரணும்னா அவன் கூட்ட உங்களுக்கு ஒரு 50,000 கொடுத்தான்னா அதுதான் அதிர்ஷ்டம். ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் காசு வரணும், வரவே இல்லை, 75,000 வரணும், ஒரு 5,000 வந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதை போல் இந்த 3வது பார்வையாக குரு சனியை போய் டச் பண்ணும்போது கிராஸ் பண்ணாலும் சரி தான், நிச்சயமாக ஏதேனும் ஒரு பண வரவுகள் உங்களுக்கு அமைய போகுது மீனராசி அன்பர்களே. அது என்ன பண வரவுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எந்த பண வரவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத்தான் தெரியும். பண வரவு இருக்கும். அப்போ பாதுகாப்பாக இருக்கிறீங்க, பண வரவுகள் இருக்கும். இந்த குரு சனி தொடர்பு வருகின்ற பொழுது நிச்சயமாக மீனராசி என்பர்களே சிவபெருமான் வழிபாடு மிக 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 அவசியம். அதை விட சனி பகவான் போய் குருவை டச் பண்ண அர்த்தங்க, குருவுடைய அனுகிரகம் தேவை. நான் பல இடங்களில் சொல்வது உண்டு, ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு ஒரு அட்வைசர் வேண்டும். சாமி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க சாமின்னு யாராவது போய் ஒரு குருவை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் தான் சாமி எனக்கு சொல்லணும், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க சாமி. இதேனும் ஒரு குருவை நீங்கள் கைப்பிடிக்க வேண்டும், கரம் பிடிக்க வேண்டும், பதம் பற்ற வேண்டும் மீனராசி என்பவர்களே. இதை 3 செஞ்சிங்கன்னா
உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மீனராசி அன்பர்களே. சரி, இப்போது வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், இந்த சனியுடைய வக்ரத்தால் எப்படி இருக்கும் சாமி, கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள். மீனராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது வீட்டிலே வச்சு ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஒரு தனிநபர் சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, வியாபார ஸ்தாபனங்கள், அல்லது ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 300 பேர் 3000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, சிப்காட் நிறுவனங்கள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் கம்பெனி, கார்மெண்ட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், பணம் காசு கொடுக்கல் வாங்கல், ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கார்மெண்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ், மெடிக்கல் செக்டர், ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ், அதே போல் எஜுகேஷன்ஸ், ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த கோல்டு, டெக்ஸ்டைல்ஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஐடி பார்க், ஐடி செக்டர்ஸ், ரெண்டல் பர்பஸ், அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள். அப்போது இதில் குறிப்பிட்ட இந்த தொழில் இல்லை, எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், இந்த தொழில்களில் எல்லாம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே. இந்த தொழிலெல்லாம் செல்வ செழிப்புகள், கொஞ்சம் பணங்காசு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றம், நீங்கள் நினைத்திடாத வகையிலே உங்களுக்கு பணங்காசுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே மீனராசி என்பவர்களே, இது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, எனிஒன், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், பணம் காட்டிட்டு காத்திருக்கக்கூடியவங்க, ஆர்டர்ஸ் வந்துட்டு காத்திருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, பதவி முன்னேற்றங்கள் உண்டு, ப்ரமோஷன்ஸ் இருக்கும். அதே போல் துறை ரீதியாக, அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், இதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்பு. நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் சாமி, அது சம்மந்தமாக எங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி போயிட்டுருக்கு, ஸோ அது எனக்கு ஃபேவரபுளாக வருமா? நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் காப்பாற்ற முடியுமா? நிச்சயமாக பண்ணலாம், கவலையே படாதீங்க. அதே போல் காவல்துறை அதிகாரிகள், உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்க வேண்டிய காலகட்டம். பேர், புகழ், நேம் ஸ்பாயில், இதெல்லாம் கொஞ்சம் இமேஜ் ஸ்பாயில் ஆகிறதுலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் காவல்துறை அதிகாரிகள்லாம். அந்த இப்போ செவ்வாய் ராகு தொடர்பு வருது, அங்கே கவனம். அதே போல் இராணுவம், அரசியலில் கழகம், இதெல்லாம் பொதுவாக நாட்டுக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் காவல்துறை அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறையவே இருக்கும். நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதே போல் ரிலேஷன்ஷிப், உங்கள் ஹையர் ஆஃபீஸருக்கு உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. நல்ல வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியலை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே ஒரு அற்புதமான கால நேரங்கள் கைகூடுகிறது. ஏன்னா செவ்வாய் ராகு தொடர்பு, சனி மகரத்தில், மீனத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரம்,
யாருக்கெல்லாம் இந்த ஜாதகத்தில் குரு வக்ரம்னு போட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்கும். இதையும் எழுதி வச்சுக்கோங்க சைடில் ஒரு பாயிண்ட்டு. அப்போ அரசியலை பொறுத்தவரையிலே அரசியலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், பேர் புகழ்கள் கைகூடும், பணங்காசு வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல் எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிர்கட்சிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கூட இருந்தே குழிபலிக்கிறது, துரோகம் பண்ணுறது, அந்த மாதிரி ஆசாமிகள்கிட்ட நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி தொந்தரவுகள் குறையும். அரசியலில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை, நீங்கள் செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிஸ், டேக்ஸாக இருக்கலாம், அதில் ஒரு ரைடாக இருக்கலாம், ப்ரெஷராக இருக்கலாம். ஸோ எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க சார் அப்படின்னு கை காமிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் சரியான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அரசியல் நண்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை. இந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் மீனராசி என்பர்களே அதிக கவனம் தேவை. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குருவுடைய வக்ரம் ஃபஸ்ட்டு இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா மீனராசியை சார்ந்த எத்தனையோ சினிமா துறை அன்பர்கள் நம்மகிட்ட வராங்க, ப்ரொடியூசர்ஸ் வராங்க, ஆக்டர்ஸ் வராங்க, சிங்கர்ஸ் வராங்க, எத்தனையோ பேருக்கு நம்ம வாராகிட்ட வராங்க. அப்போது சினிமா துறையை பொறுத்தவரையில் சற்று கவனம் தேவை. உங்களுக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்வது உங்களுடைய பொறுப்பு. கிடைக்கக்கூடிய சான்ஸை நீங்கள் நல்ல முறையில் யூஸ் பண்ணிக்கணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்போ குருவுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு அவசியம். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, வழிபாட்டு முறைகள், பரிகார பிராயச்சித்தங்கள் உங்களை காப்பாற்றும், கை கொடுக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக குடும்பம், ஃபேமிலியை பொறுத்தவரையிலும் மீனராசி நண்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாந்திரிக தோஷங்கள், தாந்திரிக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, என் சொந்தக்காரங்களே இப்படி பண்ணிட்டாங்க, தொழில் ரீதியாக இப்படி பண்ணிட்டாங்க, நண்பர்கள் இப்படி செஞ்சுட்டாங்க, புதையல் சம்மந்தப்பட்டது, இன்னும் எத்தனையோ மாந்திரிக தோஷங்கள் நிறையவே இருக்குது. எதிரிகளுடைய தொந்தரவு, இதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவர், இப்படி பண்ணவே மாட்டார், என் பையன் ரொம்ப நல்ல பையன், என் மனைவி ரொம்ப நல்லவங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குது, என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, குடும்பம் இப்படி ஆயிடுச்சு சாமி, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கான வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள் ரொம்ப 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 முக்கியம். அதை தெரிந்து செய்து கொள்ளுங்கள் மீன ராசி அன்பர்களே. அதே போல தான் திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. 7ஆம் பாவத்தை குரு பார்க்கிறார், அதனால் எந்த குறையும் இல்லை. ஸோ திருமண யோகம், முதல் திருமணம், 2வது திருமணம், நாள்பட்ட திருமணம், வயோதிக திருமணங்கள், லேட் மேரேஜஸ். ஸோ இது எப்படி இருந்தாலும் திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும், திருமணங்கள் கைகூடும், திருமண தடைகள் விலகும், காதல் திருமணங்களாக கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அடுத்தபடியாக குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே மீனராசி என்பர்களே ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரே மட்டும் நம்ம குறை சொல்வது சிறப்பாக அமையாது. அப்போ இருவருடைய ஜாதகத்தை கொண்டு தான் இதுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். குழந்தை பாக்கியம் கை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த குருவுடைய வக்ரம் மீனராசிக்கு நன்மையை செய்யட்டும் என்று நான் வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.